ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து எரர் ப்ரூஃப் ஜாவாஸ்கிரிப்ட். நம்ம மேக்ஸிமம் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அது ரன் டைமில் தான் வந்து நம்மளோட எரரை சொல்லும். ஓகேவா? கம்பேர் டைமில் சொல்லாது. அன்லைக் வந்து டைப் ஸ்கிரிப்ட். இப்போ டைப் ஸ்கிரிப்ட் வந்து கம்பேர் டைம்லேயே சொல்லிடும், இல்லை ஐடியிலே வந்து இன்டர்பிரட்டர் எரர் அடிச்சிடும். இப்போ ஆங்குலரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிளுக்கு வந்து டேட்டா டைப் மாறுது, அது பூலியனாக இருக்குது, நமக்கு நம்ம ஸ்ட்ரிங் அசைன் பண்ண போகிறோம்னா அங்கேயே சொல்லிவிடுவோம் எரர் பண்ணி. ஐடியிலே காட்டிடும், இல்லைனா வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு கம்பைலர் அடிச்சிடும். ரன் டைம் அடிக்காது. பட் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் டைமில் மட்டும் தான் எரர் அடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் யூசர் 2ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஆப்ஷனல் ட்ரைனிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து யூசர் 2 நல் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எரர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. cannot read the properties of null அப்படின்னு பார்ப்போம். ரீடிங் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த எரர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்போம். cannot read the properties of undefined ரீடிங் ப்ரொஃபைல் அந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஆக்சஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி வந்து இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அது அன்டிஃபைன்டு அப்படின்னு அடிச்சிடும். நம்ம இங்கே நல்லு கொடுத்ததுனால அது நல்ல அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் உள்ள ஒரு ஃப்ளோ எக்ஸிக்யூஷனை வந்து தடுத்துரும். ஓகேவா? நிப்பாட்டிடும் அப்படி. அதனால தான் ஆப்ஷனல் செயினிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இல்லைனா அன்டிஃபைன்ட் அப்படின்ட்டு வந்து அந்த டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அது போயிடும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் அதை கமெண்ட் பண்ணிட்டு இதை அங்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது? ஸோ இதை அன்டிஃபைன்டு இப்போ வந்து செக் பண்ணோம். ஸோ இதுதான் ஆப்ஷனல் செயின். ஓகேவா? ஒரு கொஷின் மார்க் டாட் அப்படின்னு வச்சோம்னா அது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேவா? ஸோ முன்னாடி நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். எப்படின்னா யூசர் 2 எப்படி செக் பண்ணுவோம், அண்ட் அப்படின்னு போட்டு யூசர் 2 டாட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? அப்புறம் அண்ட் அப்படின்னு போட்டு ஆம்பர்சன்ட் போட்டுட்டு யூசர் 2 டாட் ப்ரொஃபைல் டாட் இமெயில் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக இது வந்து எக்மாஸ்பிளிக் சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான வேல்யூ வந்து கரெக்டாக அது எடுத்து வந்து கொடுத்துரும். இது வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும். ஸோ நமக்கு வந்து எக்ஸப்ஷன் எதுவும் அடிக்காமல் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம அன்டிஃபைன்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எரர் ஃப்ரீ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். ஆப்ஷனல் ட்ரைனிங் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். ஓகேவா? இதுக்கு அடுத்து நமக்கு நல் ஸ்குவேரிங் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேவா? அது நான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். உங்களுக்கு ஏதாவது வந்து வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண அது வந்து புரியல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஈஸியாக அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு நான் ஈஸியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டூ சப்ஸ்கிரைப். பாய்.